செல்வி ஃப்ரம் செந்தில் கார்மெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரூச் என்னென்னா, ஒரு ஃப்ளவர் ஷெல் வச்சு தான் பார்க்க போகிறோம். ஃப்ளவர் ஷெல்லில் வந்து சின்ன ஃப்ளவர் ஷெல்லாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு தான். ஃபஸ்ட்டு ஃப்ளவர் ஷெல் வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு அது மேலே ஒரு சின்ன பீடு, ஏன்னா லாக் பண்ணணும், அந்த ஹோல் தெரியக்கூடாது மெயின். அதே நேரத்தில் அழகாகவும் இருக்கணும். வச்சுக்கிட்டு நீடில் கொண்டு போய் அந்த ஃப்ளவர் ஷெல்லோட ஹோலில் கொண்டு போய் நீங்கள் விடணும். அப்போ தான் லாக் ஆகும். அழகாக ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் ஷெல் வச்சுக்கிங்க. அதுக்கு மேலே ஒரு பீடு வைங்க. பீடு வச்ச அப்புறம் நீடில் மேலே இழுத்து நீடில் கொண்டு போய் ஃப்ளவர் ஷெல்லோட ஹோலில் தான் நீங்கள் விடணும். அந்த சின்ன பீடு உள்ள விடக்கூடாது. ஃப்ளவர் ஷெல்லோட ஹோலில் கொண்டு போய் விட்டிங்கன்னா அழகாக லாக் ஆகிடும். இதே மாதிரியே நீங்கள் சுற்றிலும் அதை மாதிரி வச்சு வச்சு ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ பெரிய பொக்கே வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கிட்டு அதை மாதிரி வைங்க. நீடியில் கொண்டு போய் ஃப்ளவர் ஷெல்லை மட்டும் விடுங்க, அப்போ தான் லாக் ஆகும். அதை மாதிரியே நீங்கள் ஃபுல்லாக எல்லா ஃப்ளாரையும் அதை மாதிரி போட்டு எடுத்துங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ அகலத்துக்கு வேணும் அப்படின்றத நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். அப்போ தான் கொஞ்சம் நீட்டாக தெரியும். அதனால் இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக எடுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சென்டரில் வந்து நல்லா அட்ராக்டிவான கலரில் வைங்க, அப்போ ரொம்ப அழகாக கொடுக்கும். 2 லீஃப் வந்து சைடில் நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை ஸ்டிச்சஸும் பண்ணிப்பேன். அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா என்ன வைக்கிறேன்னா, அந்த டியூபீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வைக்கிறேன். டியூபீடு வைக்கிறப்ப எப்போவுமே ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் ஒரு சின்ன பீடு ஒன்று வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அழகாக வரும். அதனால் மேலேயும் கீழேயும் ஒரு சின்ன பீடு ஒன்று வைங்க. ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீடு, அதுக்கப்புறம்ளுக்கு ஒரு டியூப் பீடு, அதுக்கப்புறம்ளுக்கு ஒரு சின்ன பீடு. அதை மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு சின்ன பீடு இப்போதைக்கு அவைலபிள் இல்லைன்னா அட்லீஸ்ட் அந்த ஃபினிஷிங் லைன் இருக்குது பார்த்தீங்களா, எண்டு, அதுலையாவது நீங்கள் வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். ப்ரூச்சஸ் வந்து எல்லோரும் போடலாம், ஆனால் ஃபினிஷிங்கோடு போடணும், அதுதான் மெயின். அப்படி போடுறப்ப தான் அது ரொம்ப அழகாக கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம லீஃப் சீக்வன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். சைடில் அந்தாண்ட ஒன்று இந்தாண்ட ஒன்றுன்னு வைங்க. லீஃப் சீக்வன்ஸ் வச்சுட்டு அது மேலே கர்தானா, அதாவது கட்பீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வச்சுட்டு கொண்டு போய் அடுத்த லீஃப் சீக்வன்ஸோட அடுத்த ஹோலில் கொண்டு போய் நீங்கள் அதை லாக் பண்ணும். நம்மளோட மெயின் திங் என்னென்னா, அந்த ஹோல் தெரியக்கூடாது, இந்த ஃபினிஷிங் வந்து நல்ல லுக்காக கிடைக்கணுன்றதுக்காக தான் இதை மாதிரிலாம் வச்சு கவர் பண்ணுறது. நீங்கள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். எப்போவுமே இது செய்கிறப்ப நல்லா பொறுமையாக அழகாக செய்யுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக கிடைக்கும். இதை நீங்கள் செய்ய செய்ய ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் உங்களுக்கு வருமே ஒழிஞ்சு, இதை செய்யறது உங்களுக்கு போர் அடிக்கவே அடிக்காது. ரொம்ப ஆசையாக இருக்கும் செய்ய செய்ய. அதனால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியே இதை நீங்கள் செய்யலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நெக் சைடில் வந்து 2-3 அது மாதிரி நீட்டுக்கு வச்சுட்டு வரப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இதை மாதிரி போட்டு எடுத்துங்க. ஒரு லீஃப் வந்து ஒரு சைடு வந்து நான் அந்த சைடு வச்சுருக்கேன், ஒன்று வந்து இந்த சைடு வச்சுருக்கேன். உங்களோட விஷ் தான்.